ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சூப் ரெசிபி பார்க்கலாம். இப்போல்லாம் உரிச்ச கார்ன் ஃப்ரோசன் கார்னாக கடைகளில் நிறைய கிடைக்கிறது. அதை வாங்கியும் பண்ணலாம். ஆனால் நம்ம ஊரில் முழு ஃப்ரெஷ் கார்னே நிறைய கிடைக்கிறது. அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நாம்ளே உதிர்த்து செய்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான். உதிர்க்கிறதுக்கும் இப்போ மார்க்கெட்டில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கிறது, ஈஸியாக உதிர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் கார்ன் மேஸ் 2 வாங்கி அதை உதிர்த்து தான் சூப் பண்ண போகிறேன். உதிர்த்த கார்ன் கர்னல்ஸ் எனக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு இருந்தது. அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 3-4 கிராம்பு இதெல்லாம் தான் தேவைப்படும். இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். 2 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். வெந்த கானை ஆற விட்டுக்கணும். ஆறினதும் வெந்த கான்லேருந்து தண்ணியை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த தண்ணியை விட்டே தான் நம்ம வெந்த கான், வெங்காயம், பூண்டு கலவையை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக கெட்டி குழம்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி குழம்ப மறுபடியும் வடிகட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டினா ஈஸியாக வடிகட்டிடலாம். ப்ரெஷர் குக்கரில் வெந்த தண்ணி பாக்கி இருந்ததுன்னா அதை சேர்த்து கூட இதை வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வேறு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்கறச்சே கவனமாக இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட்டாக ஆக்கிடக்கூடாது. செமி திக் கன்சிஸ்டன்சியில் தான் எப்பொழுதுமே இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். 2 டீஸ்பூன் மிளகு பொடியை சேர்த்துண்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். சூப்பை கொதிக்க விடக்கூடாது. ரசம், மோர் குழம்பெல்லாம் எப்படி பொங்கிண்டு நுரைச்சிண்டு வருமோ அந்த மாதிரி இந்த சூப்பும் நல்லா நுரைச்சிண்டு வர ஸ்டேஜில் அந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். மேலாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். க்ரீம் இருந்தால் சர்வ் பண்ணுற டைமில் மேலாக சேர்த்துக்கலாம். சுவையான சூப் ரெடி. இந்த மெத்தடில் சூப் பண்ணுறச்சே கெட்டியாக்கிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளோர்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்ல கார்னோட ஒரிஜினல் நேச்சுரல் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அப்படியே இருந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு. இந்த அளவில் செய்யறச்சே 4 பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம் இந்த சூப்பு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.